ஸோ இப்போ நம்ம இந்த கை வந்து எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் கட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த மடிப்பு. இது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. ஸோ ஃப்ரண்ட்டு மட்டும் நம்ம கொஞ்சம் கர்வாக கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம கட் பண்ணியே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அண்ட் கிளாத்தை வந்து நம்ம வந்து கைக்குங்கிறதுனால 4ஆக போடணும், அதாவது 4 ஃபோல்டாக வந்து மடிக்கணும். ஸோ நான் இப்போ வந்து 4 ஃபோல்டாக மடிச்சிருக்கேன். அண்ட் இதில் வந்து என்னோடய கை வந்து அப்படியே நான் வைக்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக என்னோட அளவுக்கு அப்படியே இருக்குது. அதனால் வந்து நான் சைடில் எதையும் மார்க் பண்ணல, மேலே மட்டும் நான் மார்க் பண்ண போகிறேன். ஸ்டிச்சிங் பார்ட் மட்டும் நான் மார்க் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக சேமாக அந்த அளவு அப்படியே இருக்குது. இது வந்து நான் வந்து எல்போ ஸ்லீவ். ஸோ இதில் வந்து நீங்கள் கீழே மடிக்கிறதுக்கு அளவு கொடுக்கலான்னு கேட்காதீங்க. அது வந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் வச்சுட்டு ஒரு 2 இன்ச், 1 இன்ச் வந்து நீங்கள் மடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் கை வந்து வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் வரைகிறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் ஒரு பார்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ அதே இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே இதையும் மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கையும் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபோல்டிங்காக இருக்குது. அதையும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 கிளாத் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ 2 துணி, ஏன்னா 2 கை வருது இல்லையா, அதனால் 2 கிளாத்து, மிச்சம் 2 கிளாத் நான் ஒன்றுமே பண்ணல, அதோ விட்டுட்டேன். ஸோ இந்த 2 கிளாத்தை மட்டும் அப்படியே வச்சுட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு கை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் சென்டர் உங்களுக்கு எதுவும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு மார்க்கிங் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து சென்டர் மார்க்கிங் இதுதான். ஸோ அந்த சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நாட்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நாட்ச் பண்ணிக்கலாம், கட் பண்ணி அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த சைடுக்கும் அளவு வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த சைடு அளவு மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் சேம் இதே ஸ்டென்சில்ஸை வச்சு இந்த சைடில் உள்ள கட்டிங் பார்ட்டுக்குள்ள அளவு, ஸ்டிச்சிங் பார்ட்டுக்குள்ள அளவை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டிச்சிங் பார்ட்டுக்குள்ள அளவு வந்துருச்சு. இது பேக், ஃப்ரண்ட் கை, அது பேக் கை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து பெல்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெல்ட்டு ஹிப், அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த துணி வந்து பத்தலை. ஸோ அதனால் நான் வந்து வேறு துணி தான் எடுத்து பெல்ட்டுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பட்டிக்கு அந்த துணியை வந்து நீங்கள் வந்து 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ 4ஆ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து இந்த ஃபோல்டிங் பார்ட்டில் வச்சுட்டு உங்களோட மார்க்கிங்கை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே கையும் கழுத்தும் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதில் 4ஆக மார்க் பண்ணுறப்போ 2 பட்டி கிடைக்கும். ஸோ இந்த சைடு 2 பட்டி, அந்த சைடு 2 பட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து 4ஆக போட சொன்னோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாத்லேயே துணி இருந்ததுன்னா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு வந்து துணி இல்லைங்கிறதுனால நான் வந்து இந்த பீஸில் வந்து நான் வந்து பெல்ட் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பெல்ட்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இனிமேல் நம்மளோட ஸ்டிச்சிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இதை தச்சுட்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு அவுட்புட் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டென்சில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கலாம். ஈஸியாக நீங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்கலாம். ஸ்டிச் பண்ணி உங்களோட ப்ளவுஸை நீங்களே போட்டுக்கலாம். தேங்க்யூ.